ஹாய் விவர்ஸ், பொதுவா நம்ம எல்லாருமே பிரமிட்னாலே எகிப்துல மட்டும் தான் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனா எகிப்தையும் தாண்டி மத்த நாடுகள்லயும் நிறைய பிரமிடுகள் இருக்குது. அந்த மாதிரி எகிப்துக்கு வெளியில கட்டப்பட்ட 10 பிரமிடுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பிரமிட் ஆஃப் தி சன். இந்த பிரமிட் மெக்சிகோல உள்ள டோட்டியோவாக்கன்ங்கிற இடத்துல இருக்கு. இங்க பிரமிட் ஆஃப் மூன், பிரமிட் ஆஃப் சன்னு ரெண்டு பிரமிடுகளை கட்டி வச்சிருக்காங்க. 100 CEலயே இந்த ரெண்டு பிரமிடையும் கட்டி இருக்காங்க. இதோட உயரம் 216 அடி, அகலம் 760 அடி. அதுலயும் இந்த பிரமிட அதிகமா சிவப்பு எரிகற்களை பயன்படுத்தி கட்டி இருக்காங்க. இந்த பிரமிடுக்குள்ளயும் 6 உடல்களை புதைச்சு வச்சிருக்காங்க. இந்த பிரமிடோட நடுப்பகுதிக்கு போற வழியில நிறைய வித்தியாசமான உருவங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடம் மெக்சிகோல ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா இருக்குது. ஹாட் ஏர் பலூன்ல பறந்துகிட்டே இந்த பிரமிடோட அழகை ரசிக்கலாம். இந்த பிரமிடோட நிறைய இடங்கள்ல அப்ப வாழ்ந்த மக்கள் நெருப்பு கடவுள்னு நம்பின இந்த உருவத்தை தான் செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த பிரமிடுக்கு பக்கத்துல உள்ள இடங்கள்ல ஸ்டோம் காட், கிரேட் காடஸ்ங்கிற இந்த ரெண்டு உருவங்களை செதுக்கி வச்சு இத கடவுளாவும் வழிபட்டு இருக்காங்க. அடுத்தது ஜிகுரேட் ஆஃப் யூஆர். இந்த பிரமிட் இருக்கிறது ஈராக்ல 21st செஞ்சுரியில இந்த பிரமிட கட்டி இருக்காங்க. இப்ப இத பாக்குறதுக்கு பிரமிட் ஷேப்ல இருக்காது. ஏன்னா இதோட மேல் பகுதியை கல்ஃப் வார் டைம்ல அமெரிக்கன் ராணுவம் உடைச்சிட்டாங்க. இதனால இதோட நிறைய பகுதி உடைஞ்சிருச்சு. ஆரம்பத்துல இது 7 அடுக்குகளோட பிரமிடு வடிவத்துல தான் இருந்திருக்கு. 1849ல ஆய்வாளர்கள் இந்த இடத்தை முதல் முறையா ஆய்வு பண்ணும்போது இங்க நிறைய பழங்கால பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நிறைய மக்கள் ஒன்னா வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. ஆனா அமெரிக்கன் ராணுவம் இந்த இடத்தை இடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இங்க எதுவுமே இல்ல. இடிஞ்சு போன இந்த மிச்சங்கள் மட்டும் தான் கிடக்குது. அடுத்தது நூபியன் பிரமிட். இந்த பிரமிடுகள் இருக்கிறது சூடன் நாட்டுல. இந்த பிரமிடுகளை 8th செஞ்சுரியில கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பெரிய பிரமிடுகளை கட்டலனாலும் சின்ன சின்னதா நிறைய பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. பொதுவா எகிப்தியர்கள் பிரமிடுகளை கட்டி பிரமிடுக்குள்ள இறந்து போன மனிதர்களை அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வாழ்ந்த மக்கள் இந்த பிரமிடுகளுக்குள்ள மனித உடல்களை அடக்கம் பண்ணவே இல்ல. இங்க உள்ள எல்லா பிரமிடுகளுமே எம்டியா தான் இருக்கு. இந்த இடத்துல 40க்கும் அதிகமான பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. இந்த எல்லா பிரமிடுகளுக்குள்ளயும் நிறைய உருவங்களையும் சிம்பல்களையும் செதுக்கி வச்சிருக்காங்க. இதனால இந்த பிரமிடுகள் எல்லாம் வழிபாடுகளுக்காக பயன்படுத்தி இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுல இந்த இடத்துல மட்டும் இப்பவும் தண்ணீர் வந்துகிட்டு இருக்குது. 300 BCல இந்த நீர் ஊற்ற தோண்டி இருக்காங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த இடத்துல தண்ணீர் வந்துகிட்டே இருக்குதாம். அதாவது இந்த இடமே ஒரு பயங்கரமான பாலைவன பகுதி. ஆனாலும் இப்பவும் இந்த இடத்துல மட்டும் தண்ணீர் வந்துகிட்டே இருக்குதாம். அடுத்தது டூம் ஆஃப் தி ஜெனரல். இந்த பிரமிட் இருக்கிறது சைனாவுல 5th செஞ்சுரி AD காலத்துல இந்த பிரமிடுகளை கட்டி இருக்காங்க. கிங் சோங் டயோட்டோங்கிற இந்த மன்னர் தான் இந்த பிரமிடுகளை எல்லாம் கட்டினதா சொல்றாங்க. இங்க எல்லாமே சின்ன சின்ன பிரமிடுகளா இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் 30க்கும் அதிகமான பிரமிடுகளை கட்டி இருக்காங்க. இங்க 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இங்க வாழ்ந்த மக்களும் இந்த பிரமிடுகளுக்குள்ள எகிப்தியர்கள் மாதிரி மனித உடல்களை அடக்கம் பண்ணல. இந்த எல்லா பிரமிடுகளும் எம்டியா தான் இருக்குது. மத்த நாடுகள்ல கட்டப்பட்ட பிரமிடுகளாவது சில உருவங்களையும் சில சிம்பல்களையும் செதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இங்க வாழ்ந்த மக்கள் நார்மலான பிளேன் வெள்ளை கற்களை வச்சுதான் இந்த பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. இந்த கற்கள்ல எந்த டீடைல்ஸுமே இல்லாததுனால அப்ப வாழ்ந்த மக்கள் எதுக்காக இந்த பிரமிடுகள் எல்லாம் கட்டினாங்கிறதுக்கான சரியான காரணத்தை கூட கண்டுபிடிக்க முடியலையா. அடுத்தது போரோபுடூர் டெம்பிள். இந்தோனேஷியால தான் பிரமிட் ஷேப்ல கட்டப்பட்ட இந்த கோவில் இருக்குது. இதுதான் புத்தர்களுக்காக கட்டப்பட்ட பெரிய கோவிலும் கூட. 9th செஞ்சுரியில இந்த கோவில கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுடைய மொத்த டிசைனை பார்க்க பிரமிட் ஷேப்ல தான் இருக்கும். இந்த கோவில்ல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. இந்த கோவில லே அவுட்டா வரைஞ்சா பாக்குறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரியே இருக்கும். ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சிப்புக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இந்த ஒரு கோவிலுக்குள்ளயும் ஏகப்பட்ட விஷயங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. கோவிலுடைய ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஆரம்பத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கிறத கூட சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் புத்த மதத்தை ஃபாலோ பண்ற எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறையாவது ப்ரே பண்ணணும்னு எல்லா நாடுகள்ல இருந்தும் இந்த கோவிலுக்கு வந்து ப்ரே பண்றாங்க. அடுத்தது யோனாகுனி மோனியூமெண்ட். ஜப்பான்ல இருக்கிற யோனாகுனிங்கிற தீவுல கடலுக்கடியில மூழ்கி போய் இந்த பிரமிட் இருக்குது. 1986ல தான் இந்த பிரமிட முதல் முறையா கண்டுபிடிச்சாங்க. எகிப்துல இருக்கிற பிரமிடுக்கு முன்னாடியே இந்த பிரமிட கட்டி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிட்டியே இருந்திருக்கு. இங்க உள்ள நிறைய இடங்கள் உடைஞ்சு போய் இருக்கிறதுனால இதோட முழுமையான வடிவத்தை இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதோட அடிப்பகுதியும் மீதமுள்ள கற்களையும் வச்சு இதுவும் பிரமிட் ஷேப்ல உள்ள ஒரு கட்டிடம்னு தான் சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தினால இந்த சிட்டியே இப்ப இப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி போய் கிடக்குது. அடுத்தது பிரமிட்ஸ் ஆஃப் டிக்கல். சென்ட்ரல் அமெரிக்காவுல உள்ள கோட்டமலாங்கிற காட்டு பகுதியில வாழ்ந்த மாயன் மக்கள் தான் பிரமிட் ஷேப்ல இருக்கிற இந்த கட்டிடங்களை உருவாக்கி இருக்காங்க. 4th செஞ்சுரியில இங்க ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெரிய சிட்டியே இங்க இருந்திருக்கு. மாயன் மக்கள் இத ஒரு கோவிலா கட்டியிருக்காங்க. இதனால நிறைய உருவங்களை இந்த கற்கள்ல செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த காட்டு பகுதிக்குள்ள மொத்தம் 6 கோவில்களை பிரமிட் ஷேப்ல கட்டியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் இங்க உள்ள கற்கள்லயே செதுக்கி வச்சிருக்காங்க. இப்பவும் இந்த காட்டு பகுதியில நிறைய அரிதான உயிரினங்கள் வாழுது. இவங்க கட்டின கட்டிடங்கள் எல்லாம் இப்ப வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னும் 100 வருஷம்
வருஷம் ஆனாலும் இதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதா. அந்த அளவுக்கு இந்த கட்டிடங்கள் எல்லாம் எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. அடுத்தது பிரமிட் ஆஃப் கயா சிஸ்டியர்ஸ். ரோம் நாட்டுல தான் இந்த சின்ன பிரமிட் இருக்குது. 12th BC-ல இந்த பிரமிட கட்டியிருக்காங்க. இது இப்போ டெவலப்டு சிட்டியாவே மாறிடுச்சு. ரோமானியர்களுடைய கட்டிடக்கலையில பிரமிட் ஷேப்பே கிடையாதா. ஆனா இங்க மட்டும் பிரமிட் ஷேப்ல இந்த கட்டிடத்தை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது ஆரம்ப காலத்துல கட்டின பிரமிட் கிடையாது. இந்த இடத்துல இருந்த பழமையான கட்டிடம் ரொம்பவும் டேமேஜ் ஆயிட்டதுனால இதே மாதிரி இந்த பிரமிட புதுப்பிச்சு கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது தஞ்சாவூர் டெம்பிள். நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோவிலும் பிரமிட் ஷேப்ல தான் இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல 80 டன் வெயிட்ல இருக்கிற இந்த கோபுரத்தை எப்படி இவ்வளவு உயரத்துக்கு தூக்கி வச்சாங்கங்கறதே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. இந்த கோவிலோட நிழல் கூட தரையில விழாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் இந்த கோவிலுக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காவும் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது லூஹர் பிரமிட். இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரமிடுகள் எல்லாம் ஆரம்ப காலத்துல கட்டப்பட்ட பழமையான பிரமிடுகள். ஆனா இது அமெரிக்கால உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 1993ல பிரமிட் ஷேப்ல கட்டப்பட்ட ஒரு லக்ஸரி ஹோட்டல். எகிப்துல இருக்கிற பிரமிடோட தீம்லயே இந்த ஹோட்டலை கட்டியிருக்காங்க. லக்ஸரியான இந்த ஹோட்டல்ல எகிப்துல இருக்கிற எல்லா முக்கியமான சிலைகளையும் அதே மாதிரி இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால இந்த ஹோட்டலுக்குள்ள போனாலே எகிப்துல உள்ள பிரமிடையே லக்ஸரியா மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே வியூவர்ஸ், ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் பிரமிட் ஷேப்லயே நிறைய கட்டிடங்களை கட்டி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.